வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடுகள்ல தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. ஆனா, அத நம்ம எந்த மதிப்புமே இல்லாம குப்பையில தூக்கி எறிஞ்சு விடுறோம். அது என்ன தெரியுமா? அதுதாங்க முட்டை ஓடு. ஆமா நண்பர்களே, நம்ம சாப்பிடும் முட்டை ஓடு ஒரு சாதாரண குப்பை அல்ல. அதுல அது உடலுக்கு மிகவும் தேவையான கால்சியம் நிறைந்த ஒரு பொருளா அது இருக்குது. ஒரு காலத்துல என் அம்மாவுக்கு முழங்கால் வலி மிகவும் அதிகமாக இருந்தது. நடக்கவே முடியாத அளவுக்கு வலி இருந்தது. அப்போது நான் சில இயற்கை வைத்திய முறைகள முயற்சி செய்தேன். அதில் குறிப்பாக முட்டை ஓடை பயன்படுத்தி சில மருந்துகள் மிகவும் நல்ல பலனை கொடுத்தது. அதனால தான் இன்னைக்கு வீடியோல முழங்கால் வலி, மூட்டு வலி, எலும்பு பலவீனம் ஆகியவற்றை சரி செய்ய உதவும் 4 இயற்கை ரெமெடிகள தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நம்ம முதலாவதாக முட்டை ஓட்டுடைய நன்மைகள், அதாவது பயன்கள தெரிஞ்சுக்கலாம். முட்டை ஓட்டையின் முக்கியமான தன்மை என்றால், அதுல 90% கால்சியம் கார்பனேட்டால் இருக்கிறது உருவாக்கப்பட்டது. இது இயற்கையாகவே உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? எந்த ஒரு செயற்கையும் இல்ல. இது கடவுளால் அற்புதமாக படைக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இது. இந்த கால்சியம் உடலுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றா இருக்குது. எதற்காகனா, எலும்புகள பலமாக்குறதுக்கும், மூட்டு வலிய குறைக்கிறதுக்கும், பற்கள வலுவா வச்சுக்கிறதுக்கும், வயதானவர்களுக்கு ஏற்படும் எலும்பு பலவீனத்த குறைக்கிறதுக்கும் இந்த கால்சியம் பயன்படுது. முட்டை ஓட்டியில் கால்சியம் மட்டும் இல்லங்க, அது கூட பாஸ்பரஸ், காப்பர், ஃப்ளூரின், மெக்னீசியம் போன்ற பல கனிம சத்துக்கள் உள்ளது. அதனால தான் பல நாடுகள்ல எக்ஸல் பவுடர உணவாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. முட்டையோடைய கூடோடைய பவுடர என்ன விதத்துல பயன்படுத்துறாங்க, எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்ட்டு. இப்ப ரீசெண்டாவே இந்த பவுடர் ஆன்லைன்ல சேல் ஆயிட்டு இருக்குது. முக்கியமா இத செடிகளுக்கு உரமாகவும், அது மாதிரி மனிதர்கள் சாப்பிடும் பொருளாகவும் இது சேல் ஆயிட்டு இருக்குது. ஸோ இத பயன்படுத்தி நம்ம ரெமெடிய பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் 10 முட்டை ஓடோடைய கூடுகள் எடுத்துக்கிறேங்க. இது எப்படி செய்யலாம்ங்கிறத பார்த்துடலாம். முதல்ல முட்டை ஓடுகளை நன்றாக கழுவ வேண்டும். ஸோ இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நல்லா ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும். அதற்கு பிறகு அத வெயில்ல நன்றாக உலர்த்த வேண்டும். ஸோ நல்லா கழுவிருங்க. அதாவது கழுவுங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சும்மா சாதாரண தண்ணியில போட்டு கழுவுவாங்க. இது நம்ம சுடு தண்ணியில போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வெயில்ல காய வைக்கணும். அதுக்கு பிறகு ஒரு பானையில லேசாக சூடு செய்யணும். மறுபடியும் இதை சூடு செஞ்சோம்னா என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே போயிடும். பிறகு அதை மிக்சியில போட்டு நல்லா பொடியாக அரைக்க வேண்டும். நல்லா பவுடர் ஃபார்ம்ல நீங்க மிக்சியில போட்டு அரைச்சாதான் பவுடர் கிடைக்கும். இதை எப்படி சாப்பிட வேண்டும்னா, இந்த முட்டை ஓடு பொடியா சிறிதளவு 1 ஸ்பூன் அளவு எடுத்துட்டு அது கூட தேன் கலந்து இல்லைன்னா வெந்நீருடன் கலந்தும் சாப்பிடலாம். ஒரு நாளுக்கு ஒரு முறை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும். இதனால கிடைக்கும் நன்மைகள் என்னன்னா, முழங்கால் வலி குறைய ஆரம்பிச்சிடும், எலும்புகள் பலப்படுத்தப்படும், கால்சியம் குறைபாட்டை அது சரி செஞ்சிடும். அடுத்து நம்ம 2வது ரெமெடியை பார்க்கலாம். எக் ஒயிட் கம்ப்ரெஷன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, ஒரு முட்டையோடைய வெள்ளை, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துக்கிறேங்க. எப்படி இதை செய்யணும்னா, முட்டையோடைய வெள்ளைக்கரு இருக்குல்ல, அதுதான் வெள்ளைன்னு சொல்கிறோம். முட்டையோடைய வெள்ளைக்கருவை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேங்க. அதில் மாவு சேர்த்து நன்றாக கலந்துக்கிறேங்க. இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிறேங்க. இது எப்படி பயன்படுத்த வேண்டும்னா, இந்த பேஸ்ட்டை வலி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும். முழங்காலில் இருக்கா இல்லை மூட்டுகளில் வலி இருக்கா, அந்த இடத்துல நீங்கள் தடவி ஒரு துணியால் கட்டி விடுங்க. எவ்வளவு நேரம்னா 20லிருந்து 30 நிமிடம் வச்சிருந்து பிறகு நீங்கள் கழுவிடலாம். இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, அங்கே ஏற்பட்ட வீக்கம் குறையும், மூட்டு வலியும் குறையும், இரத்த ஓட்டம் அதிகரிக்கப்படும்.
அடுத்து 3வது ரெமெடி என்னன்னா, எக் யோக் ரெமெடி தாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு முட்டையோடைய மஞ்சள் கருவை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்னொரு பொருள் 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர் வந்து தேவை. இது எப்படி தயாரிப்பதுன்னா, முட்டையோடைய மஞ்சக்கருவையும் இந்த ஒயிட் வினிகரையும் 2யும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்குங்க. அதுக்கப்புறம் எப்படி பயன்படுத்த வேண்டும்னா, இந்த கலவையை எங்கெல்லாம் வலி இருக்குதோ அந்த இடத்துல மெதுவாக மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. ஸோ மசாஜ் கொடுக்க கொடுக்க உங்களுடைய வலிகள் குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும்னா, முட்டுகளில் ஏற்பட்ட அந்த வலி எல்லாமே குறைஞ்சிரும். எலும்புகளுடைய இயக்கத்தை மேம்படுத்தும். வலியை வந்து சூப்பராக குறைக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து பயன்படுது. அடுத்து 4வது ரெமெடி என்னன்னா, இது சூப்பர் ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த் மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 5 டேபிள் ஸ்பூன் பூசணி விதைகளை நீங்கள் எடுத்துக்கிறணும், 4 டேபிள் ஸ்பூன் திராட்சை எடுத்துக்கிறணும், 3 டேபிள் ஸ்பூன் ஆளி விதை அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அடுத்து 4 இல்லைன்னா 5 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்துக்கிறணும். ஸோ இது எப்படி செய்யலாம்னா, முதல்ல பூசணி விதை, ஆளி விதை இவற்றை நீங்கள் லேசாக வறுத்துட்டு பிறகு அது கூட திராட்சையை சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க. மிக்சியில் அரைச்சதுக்கு பிறகு அது கூட தேன் சேர்த்து நன்றாக கலக்கி கொள்ளுங்க. இதை எப்படி சாப்பிட வேண்டும்னா, ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் டெய்லி சாப்பிடணும். காலை நேரத்தில் சாப்பிட்லாம். இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, இந்த கலவை மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் உடலுக்கு சக்தியையும் தர செய்யும். இது கூடவே சில கூடுதலான டிப்ஸும் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய முழங்கால் வலி வேகமாகவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனித்து எடுக்க வேண்டும். தினமும் லேசான நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது காலையிலேயோ மாலையிலேயோ கண்டிப்பாக நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. அதிக எடை தூக்குறத தவிர்க்க வேண்டும். அது கனமான எந்த பொருளையுமே, அது தண்ணி குடமாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு வெயிட்டாக இருந்தாலும் சரி, கனமான எந்த எடை உள்ள பொருட்களையும் நீங்கள் தூக்க வேண்டாம். ஸோ அதை கண்டிப்பாக தவிர்க்கணும். அடுத்து கால்சியம் நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். ஏன்னா உங்களுக்கு கால்சியம் குறைபாடுனால தான் இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி வர்றதுக்கு மெயினான காரணமாக இருக்குது. ஸோ கால்சியம் நிறைந்த உணவுகள் அப்படின்னா முருங்கைக்கீரை இருக்குதுங்க. முருங்கைக்கீரையில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் முருங்கைக்கீரையை வாரத்துக்கு 3 முறை வந்து எடுத்துக்கிறணும். அதே மாதிரி கால்சியம் ரிச் ஃபுட் அப்படின்னா நெல்லிக்காய், பாதாம், இது எல்லாமே அதிக அளவில் கால்சியம் சத்துக்கள் கொண்டது. கண்டிப்பாக இந்த உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கிறணும். எள்ளை வாரத்தில் 3 முறை எடுத்துக்கிறங்க. எள்ளை வந்து எள்ளு உருண்டை ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறலாம், இல்லைன்னா சட்னியாக எடுத்துக்கிறலாம். நெல்லிக்காயை டெய்லியும் 1 நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கிறங்க, அதிகமாக வேண்டாம். அதே மாதிரி பாதாமை வந்து ஊற வச்சு தோலை நீக்கிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இதை மாதிரியான உணவுகளை நீங்கள் பின்பற்றினா கண்டிப்பாக உங்களுடைய மூட்டு வலி வந்து சரியாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.